அனைவருக்கும் வணக்கம். ராஜா மியூசிக் ஒர்க்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ராஜா மியூசிக் ஒர்க்ஸ் ஆர்டிஸ்ட் செஷன்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கலை வளர்மணி திரு எஸ்.எம். கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நன்றி. ஓகே சார், உங்களுக்கு பாடல் எழுதுகிற ஆர்வம் எப்படி வந்துச்சு? நீங்கள் சின்ன வயசுலேயே கவிதைகள் எல்லாம் எழுதுவீங்களா சார்? அதாவது சின்ன வயசில் மூட்டையாக கவிதைகள் எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னது பொய். அப்படியெல்லாம் கிடையாது. கேள்வி ஞானம் தான். சின்ன வயசை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல்கள் கேட்குற பழக்கம் உண்டு, சினிமா பாடல்கள். அப்புறம் பாடல் எழுதுகிற அப்படிங்கிற ஒரு பழக்கம் எப்படி உருவாச்சுது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு திரைப்பட பாடல் பாடுவோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் தெரியும், மிச்சம் உள்ள லைன் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சந்தம் தெரியும், அந்த மெட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறதுன்னா, பாடிக்கிட்டே அந்த ஒரிஜினல் பாட்டோட லிரிக்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்குங்களா, அதுக்கு மேலே நமக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா வார்த்தைகளை போட்டு பாடுறது, அதுதான் முதல் படி. அப்புறம் அது தொடர்ந்து அதுக்கு பிறகு புதுசாக நம்ம பாட்டு எழுதுறது. ஒரு 4 வரி, சின்ன வயசுலலாம் அவ்வளோதான், ஒரு 4 வரி 5 வரி அந்த மாதிரி பாடல்கள் எழுதுகிற பழக்கம். முதல்ல எழுதுனது பஜனை பாடல்கள். ஊரில் பஜனை நடக்கும், அதில் ஒரு பாட்டு 2 லைன் 4 லைன் அந்த மாதிரி சின்னதாக பாடுறதுக்கு எழுதி கொடுக்குறது, அதான் முதல் அனுபவம். முன்னாடி திரைப்பட பாடல் புத்தகம் வரும், ₹1 ₹2 அப்படி இருக்கும். ஒரு சினிமா படத்தில் உள்ள மொத்த பாட்டும் ஒரு புக்கில் இருக்கும், குட்டி புக். நம்ம என்சுவடி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சின்ன புக்காக வரும். அதை நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன், அந்த பழக்கம் உண்டு. அப்படி அங்கேருந்தான் அப்படி ஸ்டார்ட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக பாடல் எழுதுகிற பழக்கம் அப்படிங்கிறது. முதல்ல எப்போ எழுத ஆரம்பிச்சுன்னா ஒரு 10th 12th அந்த மாதிரி போகும்போது. சூப்பர் சார். ஓகே சார், உங்களுக்கு பாட்டு எழுதுறதுக்கு யார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க? உங்களுடைய ஃபஸ்ட்டு சாங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். என்னோடய ஃபஸ்ட்டு சாங் எக்ஸ்பீரியன்ஸ்னால், நாகர்கோவிலில் களரி மையம் அப்படின்ட்டு ஒரு கலை மையம் இருக்குது. அதில் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது தான் ப்ராப்பராக பாடல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நுட்பங்கள் தெரிஞ்சுக்கிறது, அது பாடல் எழுதுகிறதுக்கான பயிற்சிகள் இதெல்லாம் நிறையா கிடச்சிது. இப்போ அது வரைக்கும் இருந்த நம்ம சாதாரணமாக நம்ம எண்ணத்தில் தோன்றுகிறது அப்படி எழுதக்கூடிய ஒரு பழக்கம் மாறி, ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பு, ஒரு குறிப்பிட்ட செய்தியை வெளிப்படுத்துறதுக்காக பாடல்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லப்போனால், அந்த டைமில் எனக்கு ரொம்ப இந்த ஆர்வத்தை மேலும் ஊக்கப்படுத்தியது கவிஞர் குமரி யாதவன் அவர்கள். அவர் பாடலாசிரியர் கவிஞர் N.T. ராஜ்குமார். அவங்க 2 பேரும் இந்த பாடல் எழுதணும், நம்மளை இதே போல் எழுதணும் அப்படின்னு அவங்கள பார்த்து ஒரு ஆர்வம் எழுறதுக்கு அவங்க ஒரு காரணம். அப்புறம் அருள் தந்தை வில்சன் அவர்கள் தான் இந்த பாடல் எழுதுறது, நாடகம் எப்படி உருவாக்கணும், நாம் எழுதுகிறது யாருக்காக எதற்காக, அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் எழுதக்கூடிய பாடல்களில் விழிப்புணர்வு செய்திகள் அதிகமாக இருக்கும். அது எந்த ஒரு கண்ணோட்டமான பாடல்கள் இருந்தாலும் உள்ள 1 or 2 லைன்ஸ் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு செய்தி மறைமுகமாக இருக்கும். இதுதான் அந்த முதல் பாடல் அல்லது பாடல் எழுதுகிற அந்த பயணத்தில் இது ஒரு முக்கியமான பகுதி. ஓகே சார், நம்ம சேனலில் இதுவரைக்கும் வெளிவந்த பாடல்களை பற்றி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க, பாடல் வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க சார்? பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, அதுக்கு நம்ம முதல்ல ஒரு நேயர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நம்ம பாசிட்டிவான செய்திகளை சொல்லணும் அப்படிங்கிறத மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருக்குறோம். தமிழ், பண்பாடு, கலாச்சாரம், இயற்கையை பாதுகாக்கணும், சுகாதார மேம்பாடு, இது மாதிரி சமூகத்திற்கு தேவையான செய்திகளை நம்ம பாடல் வடிவத்தில் கொண்டு போகிறோம். அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் நம்மளும் எழுதுகிறோம். இந்த படைப்பே அதுக்காக தான். விழிப்புணர்வு செய்திகள் மக்களை போய் சேரணும். இளைய தலைமுறைகளும் இந்த மாதிரியான செய்திகளை முன்னெடுத்து போகிறதுக்கான ஒரு ஊடகமாக, ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதனால் மக்களுடைய ஆதரவுக்கு
நன்றி. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். பாசிபிலிட்டி அதுதான் காரணம். நம்ம நல்ல செய்தியே சொல்கிறோம். அதான். ஓகே சார். நம்ம சேனலில் இதுவரைக்கும் வெளிவந்த பாடல்களை பற்றி சொல்லுங்கள் சார். நம்முடைய சேனல் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இப்போவும் வெளிவரக்கூடிய பாடல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்று எழுதி இன்று இசையமைத்து நாளைக்கு வர்றது மாதிரியானது அல்ல. ஒரு 10-12 ஆண்டுகளாக இந்த பயணம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடந்த மாதம் வெளியான பாடல் கூட அது சுமார் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதுனது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே மேனுவல்னு சொல்லுவோம்ல. நம்ம ஒரு நபர் எழுத, ஒரு நபர் மெட்டமைக்க, ஒரு நபர் இசைக்கருவிகள் வாசிக்க, இப்படி ஒவ்வொரு கலைஞர்களையும் இந்த பணியில் பயன்படுத்துகிறோம். இப்போ கம்ப்யூட்டரில் நிறையா இசை கோர்வைகள்லாம் செய்கிறாங்க. அப்படி அல்லாமல் அந்தந்த நபர்களை கொண்டு பாடல் எழுதுறது முதல் அந்த கடைசி கட்டமாக அந்த பாடல் முழுமையடைந்து வெளிவர்றது வரைக்கும் அதில் வாசிச்சிருக்கிற ஒவ்வொரு இசைக்கருவியும் ஒவ்வொரு நபர்கள் வந்து வாசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு நீண்டகால பணி. சடனாக செய்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னது போல தான் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பாட்டு. இப்போ எழுதுனது இனி அடுத்து வரும். ஒரு பாடல் என்பது திட்டமிட்டு கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்து தான் பண்ணுறோம். ஓகே சார். அப்படின்னா ஒரு சாங் எழுத உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் சார்? பொதுவாக என்னென்னா, சாங் எழுதுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு யாருக்குமே கிடையாது. என்ன அப்படின்னா, சில பாடல் தொடங்கினது அப்படியே முடியக்கூடிய பாடல் இருக்குது. ஒரே சிட்டிங்கில் முடியக்கூடிய பாடல்களும் இருக்குது. சில பாடல் 4 லைன் போகும், 5வது லைனில் முட்டிகிட்டு நிற்கும். அப்போ அது யோசிப்போம் அதனால் வச்சுக்கிட்டு 2-3 நாள் கழித்து எடுத்து பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு பாடல் இவ்வளவு மணி நேரத்தில் முடியும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஈஸியாக எழுதின பாடல்களும் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எழுதின பாடல்களும் உண்டு. பர்டிகுலராக இவ்வளவு நேரம் அப்படின்ட்டு கிடையாது. நம்ம அந்தளவு பிரம்மாண்டமான கவிஞர்கள் ஒன்றும் கிடையாது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகே சார். நம்ம சேனலில் நீங்கள் நிறைய ஸ்டைலில் பாட்டு எழுதிருக்கீங்க. அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறீங்க சார்? இப்போ நம்ம எழுதுகிற பாடல்களில் வகையாக அப்படின்னு சொன்னால், ஒன்று விழிப்புணர்வு பாடல்கள், இன்னொன்று நடன பாடல்கள், இன்னொன்று கிளாசிக்கல் பரதநாட்டியம், பரதநாட்டிய சாயலில் நிறையா பக்தி பாடல்கள் எழுதுறது இப்படி பண்ணுறோம். இப்போ விழிப்புணர்வு பாடல்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு என்றாலே செய்தி, அந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறது. அப்போ அதில் எளிமையான வார்த்தைகள் இருக்கணும். ரொம்ப கடினமான வார்த்தைகள் சொன்னால் நான் மக்களுக்கு அந்த சீக்கிரமாக போய் சேர்றதுக்கான ஒரு சூழல் இருக்காது. அதனால் எளிமையான வார்த்தைகளால் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை ரொம்ப இயல்பாக எழுதுறது விழிப்புணர்வு பாடல்கள். அப்புறம் நடன பாடல்கள் அப்படின்னு வரும்போது, நடன தன்மைக்குரிய சந்தம், அங்கே சந்தம் தான் மெயின் ஒரு கான்செப்ட். அதுக்கு வந்து இசையமைப்பாளர்கள் சந்தம் அமைச்சு கொடுக்கும்போது நம்ம அதை சார்ந்து எழுதும்போது ஒரு நல்ல நடன பாடல்களாக நமக்கு கிடைக்குது. அப்புறம் பரதநாட்டிய பாடல், பரதநாட்டிய சாயலில் இருக்கக்கூடிய பக்தி பாடல்கள், இதுக்கு வந்து நல்ல செந்தமிழான வார்த்தைகள் பயன்படுத்தணும். அது கொஞ்சம் நம்ம அதிகமான வாசிப்பு தேவைப்படும், நூல் வாசிப்பு அதிகமாக தேவைப்படும். அதுலேயும் வார்த்தைகளை கட்டமைக்கிறது, அந்த பாடலுக்கு சீராக கட்டமைக்கிறதுக்கு இசையமைப்பாளர்களுடைய உதவி ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல சந்தம் அமைக்கும்போது, அல்லது நாம் எழுதியதை அவங்க 2வது சந்தம் அமைச்சு கொடுக்கும்போது வந்து அவங்களுடைய பங்களிப்பு அதில் மிக முக்கியத்துவமானது. அதுக்கு நம்ம சேனலுடைய இயக்குனர், அதை நிறுவியவர் அண்ணன் ராஜா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அக்கா ஜிசெல் அவங்களும் நிறையா சாங்ஸ் வந்து டியூன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த விழிப்புணர்வு, நடனம், கிளாசிக்கல் இந்த மாதிரி போகும்போது இப்படி 3 பிரிவாக இருக்குது. விழிப்புணர்வு பாடல்கள், நடன பாடல்கள் எழுதுறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆமாம். ஓகே சார். இப்போது நம்ம சேனலுக்கு சாங் எழுதும் போதும் சரி, மற்றவங்களுக்கு சாங் எழுதும் போதும் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுதா இல்லை டஃப்பாக ஃபீல் ஆகுதா சார்?
வெளியே சாங் எழுதுறதுக்கும் நம்ம சேனலுக்கு சாங் எழுதுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். இப்போ வெளியே ஒரு பாடல் கேட்பாங்க, எழுதி கொடுப்போம். இன்னொரு தடவை கரெக்ஷன் வரும். ஏன்னா மெட்டமைச்ச பிறகு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் மாற்ற வேண்டியிருக்கும். அப்படி அந்த மாதிரி அது வெளியே உள்ள ஒரு சூழல். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எப்போ ஃபோன் வரும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு ஃபோன் வரும், அதை அட்டன் பண்ண தயாராக இருக்கணும். ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கும், அந்த நேரம் 4 லைன் ஒரு கோரஸ் லைன் வேணும், எழுதி அனுப்புங்க அப்படிம்பாங்க. நம்ம அந்த நேரம் தான் ஏதாவது கடையில் நிற்போம், அல்லது வேறு ஏதாவது ஸ்கூல் கிளாஸில் இருப்போம். அப்போ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான், அப்படியே இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஓகே சார், ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பாடலில் எங்கேயாவது நெகட்டிவ் வார்த்தைகள் இருந்தால், நம்ம அந்த பாடலே பாசிட்டிவாக தான் எழுதியிருப்போம், சில ஒற்றை வார்த்தைகள் நெகட்டிவ் வார்த்தையாக இருக்கும். நம்ம பாசிட்டிவ் தான் சொல்கிறோம், சில நேரத்தில் பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கறதுக்காக சில நெகட்டிவ் செயல்களை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது இருக்கும். அப்போ அது கூட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம சேனலில். அந்த மாதிரியான கொஞ்சம் இப்படி கரெக்ஷன் பண்ணும்போது சில நேரம் ஹோல் சாங்கே மாறி இருக்கு. ஆமாம், நம்ம ஃபஸ்ட் ஒரு பேட்டர்ன் எழுதியிருப்போம், அப்போ கீழே ஒரு வார்த்தையை மாற்றும்போது அடுத்து மேலே இடிக்கும். அப்படி மாற்றி சில நேரங்களில் பாடல்கள் அப்படி முழுசாக மாறி இருக்குது. அந்த மாதிரி நடக்கும் இடையிடையே. ஓகே சார். அப்போது எங்கள் சேனல் ஓனர் வந்து உங்களை படாத பாடுபடுத்துகிறாங்கன்னு தெரியுது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, அப்புறம் பாட்டு எழுத வேண்டாம்னு சொல்லிட போகிறாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்குது, நிறைய பாடல் பண்ணுவோம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சேனலோட நேயர்களுக்கு வந்து உங்களை ஒரு பாடல் ஆசிரியராக தெரியும். இது தவிர உங்களோட கலை பயணம் எப்படி போகுது சார்? பாடல் எழுதுகிறது ஒரு பகுதி, கிடைக்கக்கூடிய நேரங்களில் பாடல் எழுதுகிறது. மற்றபடி பறை இசை பயிற்சி கொடுக்கறது உண்டு, கிராமிய நடன பயிற்சிகள், பொம்மலாட்டம், வீதி நாடகங்கள், அப்புறம் சின்ன சின்ன குறுநாடகங்கள்லாம் எழுதி கொடுக்கறது உண்டு. ஸ்கூல் காலேஜ் லெவலில் காம்படிஷன் நடக்கும்ல, அதுக்கெல்லாம் அப்படி எழுதி கொடுக்கறது உண்டு. அப்புறம் பள்ளிகளில் கல்லூரிகளில் போய் நடன பயிற்சிகள் கேம்பு நடத்துறது, கிராமிய கலை சார்ந்த கருத்தரங்குகள் நடத்துறது. அது தவிர்த்து இப்போ அது கொஞ்சம் ட்ரெண்டு குறைவு தான், சிடி தெரியும்ல, சிடி பாடல்கள் போடுறது. அது முதல் முறையாக 2010 அப்படி தான் நம்ம ராஜா மியூசிக்ஸ், அப்போ வந்து ராஜா மியூசிக் ஒர்க்ஸாக செயல்பட்டு கொண்டிருந்த நேரம். அப்போ தான் என்னுடைய முதல் ஆல்பம் சாங்கு. ரொம்ப வருஷமாகவே ஒரு சிடி போடணும், இப்போ சிலருக்கு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குங்களா, அதே போல் எனக்கு ஒரு சிடி ஆல்பம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ அது 2010 அதான் என்னுடைய முதல் ஆல்பம், சிடி ஆல்பம் அப்படின்னு சொல்ல போனால். இப்போ யூடியூப் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்துட்டுனால எல்லா பாடல்களுமே யூடியூப் சேனல்ஸுக்கு அப்படி சாங்குகள் எழுதி கொடுக்குறேன். ஆன்லைனில் வகுப்புகள் எடுக்கிறது உண்டு, பறை இசை வகுப்புகள், ஒயிலாட்டம், இந்த மாதிரியான கிராமிய நடன வகுப்புகள் எடுக்கிறது உண்டு. வெளிநாடுகளில் இருந்தும் பறை இசை வகுப்பெல்லாம் படிக்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்கு பணிகள். அப்போ பறை போன்ற இசைக்கருவிகள் எல்லாம் ஆன்லைனில் படிக்கிறாங்கல்ல சார்? அப்போ இது வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி பயணம் போயிருக்கீங்களா? ஆமாம், ஒரு 2 முறை அமெரிக்கா செல்லக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதை முக்கியமாக பதிவு பண்ணியே ஆகணும். குறிப்பாக சாக்ரமெண்டோ தமிழ் மன்றம், சான் ஆண்டனியோ தமிழ் மன்றம், நார்த்து கரோலினா தமிழ் மன்றம், இன்னும் ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஏர்போர்ட்டே திரைப்படத்தில் தான் பார்த்துருக்கோம். அதை தாண்டி அங்கே பயணம் பண்ணுகிறது அப்படிங்கிறது ஒரு நாட்டுப்புற கலைஞராக சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் அங்கே உள்ள மக்கள் நல்லா விரும்பி படிக்கிறாங்க. அங்கே வாழக்கூடிய தமிழ் மக்கள் இந்த தமிழ் சார்ந்த கலைகளை, சிந்தனைகளை, பாடல்களை இதெல்லாம் இப்போவும் ஒரு உயிரோட்டமாக அதை உணர்ந்து அவங்களும் படிக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகள், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும், அதை அவங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு மிகுந்த ஆர்வம் காட்டுறாங்க. அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. சூப்பர் சார். பட் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து ஒரு டைட்டில் கொடுத்தாலே போதும், ஏஐ வந்து சாங்
எல்லாமே கொடுத்துருது, வித் டியூனே கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ஏஐ அப்படிங்கிறது என்ன, இப்போ அதுவாக தன்னுடைய மூளையை சிந்திச்சு தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இலக்கணங்கள், நிறைய பேர் எழுதின பாடல்கள், கதைகள், இதையெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இது நல்லதுக்கு இல்லை. காலப்போக்கில் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போவார்கள். கண்டிப்பாக. இப்போ ஏஐயில் பாட்டு உருவாக்குறதுக்கு 4 பட்டன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும். ஆனால் நிஜமாகவே ஒரு பாடல் உருவாக்குவதற்கு ஒவ்வொரு இசைக்கருவியையும் வாசிக்க தெரியணும், அந்த பாடலை எழுதணும், எழுதுறதுக்கு நிறையா புத்தகங்கள் வாசிக்கணும். திறன் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சார்ந்தது. நிறைய திறன்கள் இல்லாமல் போயிடும். சுருக்கமாக சொல்லணும்னா நாளடைவில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் ஒரு மூளையெல்லாம் மழுங்கி போயிடும். அதுக்கான ஒரு வழிமுறையாக தான் இருக்கும். பாடல் உருவாக்கம் என்பது மனிதர்களால் இயக்கப்பட்டு உருவாகக்கூடிய இசையில்தான் உயிர் இருக்கும். ஏஐயில் வரக்கூடியது தற்காலிகமானது, உயிரோட்டம் இல்லாத ஒரு ஜடம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னுடைய பார்வையில். ஓகே சார், இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரே ஒரு செய்தி தான், நிறைய கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய புத்தகங்களை வாசியுங்கள். அது ரொம்ப முக்கியமான தேவை. இப்போது பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நடன பயிற்சி எடுக்கிறது அல்லது ஒரு பாடல் பயிற்சி எடுக்கிறது, ஒரு இசைக்கருவியை படிக்கிறது, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரியான கலை பயிற்சிகள் எல்லாமே உங்களுடைய வாழ்வுக்கு அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய வேறு கல்வி எதுவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவராக படிக்கலாம், இன்ஜினியராக படிக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு துறையாகவும் இருக்கலாம். எந்த துறையாக நீங்கள் எந்த துறையில் சாதிக்கணும்னு விரும்பினாலும் அதுக்கு இந்த கலைகள் எல்லாம் ஒரு துணை கருவிகள். நீங்கள் ஒரு பாடல் கற்றுக்கொள்ளும்போது, ஒரு இசையை கற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய மனசும் மைண்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்போ நீங்கள் மெயினாக பயணம் செய்யக்கூடிய அந்த துறையில் சாதிக்கிறதுக்கு அது ஒரு துணையாக இருக்கும். முன்னாடியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும்னா நீண்ட தொலைவில் போய் தான் ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும். இப்போ இணைய வழியில் கிடைக்குது. அதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம். புத்தகங்கள் வாசிப்புலையும் நம்ம டிஜிட்டல் புக்கு, நம்ம நேரடியாக ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அந்த பழக்கத்தை முன்னிலைப்படுத்துகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நூல் வாங்கி அந்த புத்தகத்தை புரட்டி படிக்கும்போது உங்களுக்கு தேவையான பொறுமை, அமைதி, சிந்திக்கும் ஆற்றல், இது எல்லாமே அதில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய முன்னோர்கள், மூத்த கலைஞர்கள், மூத்த ஆசான்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நூல் அறிவு, கேள்வி ஞானம். அவர்களை விட மூத்த கலைஞர்கள், மூத்த ஆசான்கள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளுதல். இன்னொன்று புத்தக வாசிப்பு. இதுதான் துணை நிற்கும். அதை தாண்டி இந்த இணையங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்குது. அதில் உங்களை ஈடுபடுத்திக்காமல் இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் நலம் தரும், உங்களுடைய குடும்பத்திற்கும் நலம் தரும், உங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையும். எல்லாரும் கலையோடு இணைந்து உங்களுடைய வாழ்வின் லட்சியங்களை அடைய உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறோம். ஓகே சார், நம்ம சேனல் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லுங்கள் சார். நம்ம சேனல் நேயர்களுக்கு முதல்ல ஒரு நன்றி. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி குட்டிக்கரணம் அடிக்கிற வீடியோ, ட்ரெயினில் இருந்து சாடுற வீடியோ, இந்த மாதிரிப்பட்டது கோடிக்கணக்கான வியூஸ் போகுது. அதுக்கு நிறையா இன்றைக்குள்ள சமூகம் அதை அதிகமாக விரும்புது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாம் விழிப்புணர்வு, பக்தி, இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போகிறோம். அதுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம உண்மையிலே நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பணிகள் எல்லாமே நேரடியாக மனித சக்திகளை கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு படைப்புகள். அது எந்த கருவிகளாக இருக்கட்டும், எழுதுறதாக இருக்கட்டும், பாடுறதாக இருக்கட்டும், எல்லாமே மனித சக்திகளை கொண்டு உழைப்பை அதிகமாக பயன்படுத்தி
ஒரு படைப்பை உங்கள் முன்பாக கொண்டு வர்றோம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆதரவு மேலும் நீடிக்கணும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். எந்தெந்த வகையில் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ செய்யக்கூடிய இதே பணியை எந்த ஒரு தரமும் குறையாமல் அப்படியே தொடர்ந்து வழங்குவோம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். மேலும் நம்மளுடைய சேனலில் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கணும்னு வாழ்த்துறேன் சார். நன்றி சார். நன்றிம்மா.